அவள் பெயர் விஜி. எவ்வளவு நாள் இந்த கொடுமையை தாங்குவது? கிட்டத்தட்ட 5 வருடம் பொறுத்தாகிவிட்டது. குழந்தை பாதுகாப்பு மற்றும் சட்டத்தின் கீழ் உள்ள அமைப்புகள் மூலம் அணுகியும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை. இனி கடைசி வழி உயர்நீதிமன்றத்தை அணுகுவதுதான் என்று எண்ணி தான் கொடுத்திருந்த புகார் மனு விசாரணைக்கு வந்தபோது ஆஜராகியிருந்தால் விஜி என்னும் விஜயலட்சுமி, சந்தீப் மனைவி. நீதிபதி விஜயிடம், உங்கள் கணவர் மீதும் அவர்கள் பெற்றோர் மீதும் நீங்கள் சுமத்தும் குற்றச்சாட்டு வித்தியாசமா தெரியுது. ஆனாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட இப்படி ஒரு பிரச்சனையும் அதன் தொடர்பான புகாரும் இந்த மன்றத்துக்கு கொஞ்சம் புதுசுதான். இந்த செய்தியும் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. ஆமாம் யுவரானர், இது கொஞ்சம் வித்தியாசமான புகாராகத்தான் தெரியும். நானே இந்த வழக்கில் என் கருத்துக்களை கூற விரும்புகிறேன். ஒரு பெண் பொறுமையாக போனது அந்த காலம். இப்ப அப்படி இல்லை. எனக்கு கல்யாணம் 2018 நடந்தது. வட இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த குடும்பம். கணவர் பெயர் சந்தீப். பெற்றோருடன் சொந்த பிசினஸ், நிறைய சொத்து உள்ள குடும்பம். தன் மகன் திருமணத்துக்கு ஏழை பெண், அதுவும் அதிகம் படிக்காத பெண்ணின் அறியாமையை பயன்படுத்தி தாங்கள் இழுத்த இழுப்புக்கு அந்த பெண்ணை கொண்டு வரலாம் என நினைத்து அனாதியான என்னை தேடி பிடித்து கல்யாணம் செய்து கொண்டார்கள். கல்யாணம் நடந்தன்று முதலிரவுக்கு போகும் முன் ஒரு வெள்ளைத்தாளில் முதலிரவு அன்று நான் எப்படி நடக்க வேண்டும், எந்த நேரத்தில் எப்படி நான் உடலுறவு கொள்ள வேண்டும், எப்படி செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி அப்படி அவர்கள் கொடுக்கும் அந்த காகிதத்தில் உள்ளபடி நடந்து கொண்டால் ஆண் குழந்தை அழகாக அதுவும் புத்திசாலித்தனமான பிள்ளை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு நீண்ட கட்டுரை மாதிரி சில அந்தரங்க செய்கைகள் பற்றி அந்த தாளில் குறிப்புகள் இருந்தன. அப்படி அந்த தாளை தயார் செய்து கொடுத்தது மாமியார், மாமனார் மற்றும் என் கணவர். அதிலுள்ளபடிதான் நீ நடக்க வேண்டும் என்று கடுமையாக வெறி எச்சரித்து அனுப்பினார்கள். அந்தரங்க விஷயங்களை பட்டியலிட்டு அதன்படி நடக்க கட்டாயப்படுத்தி முதலிரவு அறைக்குள் அனுப்புவது பாவம் என்று இவர்களுக்கு தெரியாதா? என்ன இது விசித்திரமானது, முட்டாள்தனமான பழக்கமாக இருக்கே என்று நான் திருப்பி கேட்டதற்கு, குடும்பத்தின் சொத்துக்கள் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் மட்டுமே பாதுகாக்கப்படும். பெண் குழந்தை பிறக்கக்கூடாது. பெண் குழந்தைகளின் மூலம் பணம் விரைய செலவாதான் ஆகும். நாளைக்கு கல்யாணம், பிள்ளை பேருன்னு ஏகப்பட்ட செலவு வரும். அது எங்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் ஜோசியர் சொன்ன அறிவுரைகள் படி செய்கிறோம் என்றார்கள். பெண் குழந்தையை பற்றி இப்படி கேவலமாக பேசும் இவர்கள் ஒரு பெண் இல்லாமல் எப்படி வாழ்ந்தார்கள்? குழந்தை பாக்கியம் கிடைப்பதே கடவுளின் செயல். அதில் ஆண் என்ன பெண் என்ன என்றேன். 10வது மாதம் ஆண் குழந்தை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பொய்த்தது போய் நான் பெற்றது அழகான பெண் குழந்தை. வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்துள்ளாள் என்று வாதிட்ட போதும் கணவனும் அவர் பெற்றோர்களும் குழந்தையை கொஞ்சவில்லை. தொடர்ந்து துன்புறுத்தல் தான். பள்ளிப்பால் கொடுத்து குழந்தை கொன்று விடுவார்களோ என்று ஒரு கட்டத்தில் பயந்தேன். குழந்தை பிறந்து 3 மாதம் கூட ஆகவில்லை. ஆண் குழந்தை வேண்டும் என்று என்னை மறுபடியும் முதலிரவு அன்று எப்படி என்னிடம் கட்டாய அறிவுரைகள் சொல்லி அனுப்பினார்களோ அது மீண்டும் தொடர்ந்தது. என்ன மனிதர்கள் இவர்கள்! வெறுப்பின் உச்சிக்கு போன நான் ஒரு கட்டத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். குடும்ப நல கோர்ட்டில் விவாகரத்து மனு கொடுத்து 5 வருடம் ஆகிறது. எந்த முறையில் தள்ளி போக வைக்க முடியுமோ அப்படி செயல்பட்டார்கள் அவர்கள். விவாகரத்து ஆனால்தான் ஜீவனாம்சம் என்று சொல்லிக் கொடுக்க மறுக்கிறார். அது கூட எனக்கல்ல, என் குழந்தை வளர்க்க பணம் வேண்டுமே, அதற்காகத்தான். எனக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூட வாதிட்டேன். உங்க எதிர்பார்ப்பும் நடக்கலாம் அல்லவா என்றேன். இல்லை, அது சாத்தியமில்லை. ஜோசியர் அறிவுரைப்படி என் ஜாதகப்படி மட்டுமே அந்த பாக்கியம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கணவர் தினமும் நான் தங்கியிருந்த இடத்தை கண்டுபிடித்து தொந்தரவு தருகிறார். இந்த சமுதாயத்தில் ஒரு பெண், அதுவும் ஒற்றை பெற்றோராக இருப்பது எவ்வளவு கடினம். பாதுகாப்பற்ற சமூகம் இது. ராமன் தன் மனைவியை சந்தேகிக்கிறான். தீயில் இறங்கி தான் பத்தினி என்பதை சீதா சொல்கிறாள். அதையும் நம்பாமல் ஊராரின் சந்தேகத்தை காரணம் காட்டி கர்ப்பிணியான தன் மனைவியை மனத்தில் தள்ளுகிறார் ராமன். அங்கே குழந்தைகள் பெற்று குழந்தைகள் வளர்ந்த பின் சீதா மடிகிறாள். இது ராமாயணம். ஓர் அழகிய இளம் அங்கே அவளுக்கு முதிர்ந்த கணவன் மனமுவந்து வாழ்கிறாள். ஒரு கட்டத்தில் கணவன் குஷ்டரோகியாகிறான். அதன் பிறகும் அவளுக்கு வெறுப்பு ஏற்படவில்லை. பண்ணாத குசும்பெல்லாம் அக்கிழவன் செய்தும் அவனை ஆராதிக்கிறாள். ஒரு கட்டத்தில் ஒரு தாசியை பார்த்து நான் இவளோடு கூட வேண்டும் என்கிறான். அதற்கும் இவள் இசைகிறாள். தாசிக்கு கூலியாக தாசியின் வீட்டை துப்புரவு செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்கிறாள். தன் கணவரை தோளில் தூக்கிச் சென்று தாசியின் வீட்டுக்கு செல்கிறாள். இது நலாயினி கதை. ராமாயண கதை நலாயினி கதை மாதிரிதான். அவர்களுக்கு அடிமை மாதிரி இருக்க வேண்டும் என்று என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள். நான் தமிழ்நாட்டில் பிறந்தவள். தன் கணவனை செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்துவிட்ட அரசை தன் கோபத்தியால் மதுரை நகரத்தையே எரித்தாள் கண்ணகி. இது சிலப்பதிகாரம் கதை. தன் கணவன் தன்னை கொலை செய்ய அழைத்து வந்திருக்கிறான் என்று தெரிந்து, நீ என்னை கொல்லத்தானே அழைத்து வந்திருக்கிறாய். நான் மடிவது பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என் கணவர் நீங்கள். உங்களை 3 முறை சுற்றி வந்து காலில் விழுந்து ஆசி வாங்கினால் மோட்சம் செல்லும் பாக்கியம் கிட்டும் எனக்கு என்று சொல்கிறாள். அட, அதனால் என்ன? தாராளமாக சுற்றி வா என்று கணவனும் சொல்ல சுற்றுகிறாள். முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்றில் தன் கணவனை மனையிலிருந்து கீழே தள்ளிவிட்டு கொள்கிறாள். இது குண்டலகேசி. அவன் ஆணோ கணவனோ அரசனோ ஆண்டவனோ அநீதி என்றால் அறம் தவறினால் அடங்காதே அவனை எதிர்த்து போராடு என்பதை போதிப்பதுதான் தமிழ் இலக்கிய நாயகியின் வரலாறு. பெண்கள் வீரமானவர்கள், உயர்ந்தவர்கள் என பெண்ணியம் பாடாத பேசாத ஆண் வர்க்கம் உண்டோ? இருந்தும் ஏன் சில ஆணின் மனம் பெண்ணின் கண்ணியத்தை பறிக்க துணிகிறது?
முதற்றளவில் பேசும் இவர்கள் மன உறுதி இல்லாதவர்கள். இவர்கள் உள்ளம் குழம்பிய ஒரு கடலுக்கு சமம். மிருகங்களும் பறவைகளும் பிற ஜாதி மிருகங்களை அடிமைப்படுத்துவதில்லை. சிங்கத்துக்கு கீழே மற்றொரு சிங்கம் அடிமை கிடையாது. ஒரு நாயோ கழுதையோ நரியோ பன்றியோ கூட அடிமை இல்லை என்கிற பொழுது நான் மட்டும் இவருக்கு அடிமையாக இருக்க வேண்டுமா? தினமும் துன்பங்களை சகித்து கொண்டு அது ஏன்? இனி தேம்புவதில் பயனில்லை. தேம்பி தேம்பி இடருற்று மடிந்தவர்கள் கோடி கோடி. எதற்கும் இனி அஞ்சாதீர் புகழில் என்கிற பாரதி பாட்டு எனக்கு உத்வேகத்தை கொடுத்தது. செயலில் இறங்கினேன். எனவேதான் இங்கு புகார் மனு தாக்கல் செய்தேன். எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் யுவரானர். அவர்கள் முதலிரவு அன்று எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை காகிதத்தில் எழுதி கொடுத்த கடிதம் இதோ உங்க பார்வைக்கு. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி அந்த கடிதத்தின் சாராம்சத்தை படித்தவர். இந்த பெண்ணின் நிலைமை மிகவும் பரிதாப நிலையில்தான் உள்ளது. இதற்கு உங்க பதில் என்ன என்று சந்தீப்பை கேட்ட பொழுது அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. தன் அம்மா மற்றும் ஜோசியர் பேச்சை கேட்டுதான் இப்படி நடந்து கொண்டதாக சொல்லவும் நீதிபதி இது மாதிரியான புகார் மனு இந்த மன்றத்தில் இதுவரை வரவில்லை. இந்த புகார் பிசி அண்ட் PNDT ஆக்டில் வருவதால் மாநில அரசு மற்றும் மத்திய அரசாங்கத்தின் கருத்துக்களை கேட்டவுடன் தீர்ப்பு வழங்கப்படும். காலதாமதமானாலும் தகுந்த ஆதாரம் இருப்பதால் நிச்சயம் இந்த குற்றம் நிரூபிக்கப்படும். சந்தீப்புக்கும் அவன் பெற்றோர்களுக்கும் நிச்சயம் தண்டனை கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் மற்ற ஆண் வர்க்கத்துக்கு ஒரு படிப்பினையாக போவது நிச்சயம் என்ற எண்ணத்தில் கோட்டை விட்டு வெளியே கம்பீரமாக வந்தாள் விஜி தன் பெண்ணுடன்.